நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அளவிலே இன்று கழகத்தின் மகளிர் அணியினரை அழைத்து நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் மதிப்பையும் பெற்றிருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட மகளிர் அணியின் அமைப்பாளர் சுதா தீனதயாளன் அவர்களே, மேற்கு பகுதி செயலாளர் துறைமுகம் முரளி அவர்களே, எஸ் ராஜசேகர் அவர்களே, சரிதா மகேஷ்குமார் அவர்களே, ஸ்ரீராமுலு அவர்களே, விஜயகுமார் அவர்களே, புனிதவதி எதராஜன் அவர்களே, டாக்டர் சாந்தகுமாரி அவர்களே, ராஜேஸ்வரி ஸ்ரீதரன் அவர்களே, சாவித்ரி வீரராகவன் அவர்களே, கலைச்செல்வி அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய மாநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களே, கழக சட்டத்துறை இணை செயலாளர் KS ரவிச்சந்திரன் அவர்களே, கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் தமிழன் பிரசன்னா அவர்களே, துறைமுகம் தொகுதி பார்வையாளர் நரேந்திரன் அவர்களே, மகளிர் அணியின் IT விங்கை நடத்தக்கூடிய டாக்டர் யாழினி அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய G ராமமூர்த்தி அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, என்னுடைய அன்பிற்கினிய மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு என்னை பார்த்தால் உற்சாகம் வரும் என்று. ஒவ்வொரு முறையும் இந்த பகுதிக்கு வந்து உங்களை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு அதிகமான ஒரு உற்சாகமும் உத்வேகமும் பிறக்கிறது. இவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரிகளை பார்க்கும் பொழுது அந்த உற்சாகம், மகிழ்ச்சி என்பது இரட்டிப்பாகிறது. அதற்கு காரணம் உங்களை அன்போடு நடத்தக்கூடிய, உங்களை புரிந்து கொண்டு நடத்தக்கூடிய ஒரு மாவட்ட கழகத்தின் செயலாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். கோடை காலத்திலே நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அந்த தேவையையும் உணர்ந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய மாவட்ட கழக செயலாளர். சில பேர் ஐஸ் மட்டும் வைப்பாங்க, வேலையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வாங்குவாங்க. ஆனால் அமைச்சர் அதை அப்படி இல்லை. நீங்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்பிற்கு உங்களுக்கு அங்கீகாரத்தையும் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட கழகத்தின் செயலாளர். அதனால் இங்கே வரும்போது ஒரு மகிழ்ச்சியோடு இங்கே நான் ஒவ்வொரு முறையும் வருகிறேன் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் நாளை. அந்த மகிழ்ச்சிகரமான சூழலிலே அந்த பிறந்த நாள் பரிசாக அவருக்கு ஒரு வெற்றியையும் நாம் பறித்து தரக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற அந்த முன்னெடுப்பின் வழியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய பெண்கள் இன்று வீடு வீடாக சென்று அங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளே, அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களிலே இருக்கக்கூடியவர்களை சந்தித்து கழகத்திற்காக
நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் பிரச்சாரத்தை கையிலே எடுத்திருக்கக்கூடிய பெருமை நமக்கெல்லாம் இருக்கிறது. இங்கே யாழினி பேசும்பொழுது ஒன்றை குறிப்பிட்டார்கள். அதிமுக நடத்தக்கூடிய மாநாட்டிலே பெரியார் படத்தை காணவில்லை என்று, அது அகற்றப்பட்டிருக்கிறது என்று. அது அதிமுக நடத்தக்கூடிய மாநாடு இல்லை. அதிமுகங்கிறது இன்னைக்கு அடகு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் முதலாளி என்ன சொல்கிறாங்களோ அதை அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளி கரெக்டாக செய்கிறார். அவருக்குன்னு எந்த அடையாளமும் இல்லை. பெரியார் படம் இடன்னா எடுப்பார், அண்ணா பேரை இடன்னா எடுத்துருவார். அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய படம் எங்களுக்கு பிடிக்கவில்லை, இனிமேல் போடாதீங்கன்னா அதையும் எடுத்துருவார். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து அதிமுகவுக்கு நீ வேண்டாம் வெளியில் போன்னு சொன்னாலும் வெளியில் போயிடுவார். அதனால் அந்த அளவுக்கு விசுவாசத்தோடு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு மகிழ்ச்சி, அவங்க இருக்கக்கூடிய இடத்துல பெரியார் இருக்க மாட்டார், இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது நம்ம பெரியார். அதனால் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. பெரியார்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு பெரியாருடைய பெருமை நிச்சயமாக புரியாது. பெரியாரின் பெருமையை புரியாதவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை, வேலையும் இல்லை. பெரியாரை மறுக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் மறுக்கப்படுவார்கள். இன்னைக்கு இத்தனை பெண்கள் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்து அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அரசியலிலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள், படித்திருக்கிறீர்கள், பட்டம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள், பணியிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் முதலாக நமக்காக குரல் கொடுத்தது தந்தை பெரியார் அவர்கள்தான். அந்த வழியிலேதான் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் தங்களுடைய ஆட்சியை தகவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றியதால் தான் இன்னைக்கு பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம், இந்தியாவிலேயே 42% உழைக்கக்கூடிய மகளிர் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமை. அந்த உழைக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வேலைக்கு போவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக விடியல் பயணத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். அது மட்டும் இல்லை, 42% உழைக்கக்கூடிய பெண்கள், அதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் வீட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், வயலிலே வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், வேற அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பணிகளிலெல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் எழுந்த உடனே தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பார்களா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணிகளை இன்னும் அது பெண்கள் மீது தான் சுமத்தப்படுகிறது, அந்த பணிகளை எல்லாம் செய்வார்களா, வேலைக்கு போவாங்களா என்று தவிக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அந்த சுமை கூட பெண்களுக்கு இருக்கக்கூடாது. காலையில் பதட்டத்தோடு கிளம்பி நீங்கள் வேலைக்கு போனால் அந்த பதட்டத்தோடையே வேலை பார்த்துட்டு இருக்கணும். அங்கே வேலையில் கவனம் செலுத்த முடியாது. பிள்ளைங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ என்ற அந்த டாக்டர்லாம் மேடையில் இருக்காங்க, ஒரு மாதமாக தொண்டை சரியில்லை, சரி பண்ண மாட்டேங்கிறாங்க பாருங்கள். எனக்கும் அதே பிரச்சனை, அமைச்சருக்கும் அதே பிரச்சனை. நிறைய எங்களுக்கு 2 பேருக்கும் அமைச்சருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. ஆனால் இதில் நிச்சயமாக பல ஒற்றுமைகளும் இருக்குது,
அதில் இந்த தொண்டை ஒரு மாசமா சரியில்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒற்றுமையாகவும் இருக்கிறது. நல்ல வேலைக்கு போகக்கூடிய இடத்திலே நீங்கள் பணியிலே சிறப்பாக பணியாற்ற வேண்டும். வேற எந்தவித கலக்கத்தோடு நீங்கள் பணியிலே இருக்கக்கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு வேற யாருமே சிந்திக்காத ஒரு திட்டத்தை நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டமாக நம் பிள்ளைகளுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதுபோல இங்கே சொன்னது போல மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை என்றால் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் என்று பெண்களுக்கு என்று பல திட்டங்கள் எனக்கு தெரிஞ்ச இந்த நாட்டிலேயே முதலாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்காக இளம் பெண்களுக்கு 14-15 வயது மதிக்கத்தக்க பெண்களுக்கு அதுக்காக வேக்சின், அடுத்த தேர்தலில் அவங்க ஓட்டு போட போகிறதில்ல, ஆனால் அந்த பெண்களுக்காக அவங்களுடைய எதிர்காலத்திற்காக ஆரோக்கியத்திற்காக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிந்தித்து அதை கூட செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். நல்ல பெருமையோடு சொல்கிறேன், இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது முதலாக பெண்களுக்கான ஆட்சி, நம்முடைய ஆட்சி நமக்கான ஆட்சி. இந்த ஆட்சியை மறுபடியும் இந்த தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதிலே மற்றவர்கள் அத்தனை பேரை விட பொறுப்பு நமக்குத்தான் அதிகம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் சில பேர் 3 முறை 4 முறை எல்லாம் தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் தேர்தலில் நான் எந்த அறிக்கையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தெரியும், ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நிறைவேற்றக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்று. அதனால இன்று நமக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த முறை ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மளுடைய உரிமை தொகை இரட்டிப்பாக்கப்படும் என்று. தேர்தல் அறிக்கையிலே உங்களுக்காக முதலமைச்சர் நிச்சயமாக பல புதிய திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஒரு நல்ல ஆட்சி நடைபெற வேண்டும். ஆட்சி பொறுப்புனா என்ன, எப்படி ஆட்சி நடத்துறது, தெரிந்தவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தால்தான் அது சாத்தியப்படும். அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களால் ஆட்சியை, நல்ல ஆட்சியை அவங்களையே அவங்களால பார்த்துக்க முடியல, மற்றவங்கள உங்களால் பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. அதனால் இவர்களையெல்லாம் ஒதுக்கி விட்டு யார் மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள், அடுத்த தலைமுறைக்காக திட்டம் தீட்டி அந்த அடுத்த தலைமுறையை உயர்த்தி தாங்கி பிடிக்கக்கூடிய ஆட்சி, நல்லாட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை மிகச் சிறப்பாக செய்வோம். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலிலே பெண்களுக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்புகளை, இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு அதிகமான வாய்ப்புகளை நிச்சயமாக உறுதியாக தருவார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.